ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போவதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக வந்து பேசிட்டு இருந்த வந்து இந்த ராஜேஸ்வர ரஞ்சிதா வந்து கேட்டுட்டாங்க. இதுக்கு மேலே அந்த மல்லியை வந்து சும்மா விட்டால் வந்து இவன் வந்து நம்மளை வந்து மீறி போயிடுவா, விஜய் மாமா கூட வந்து சேர்ந்துருவா அப்படின்ட்டு இந்த ரஞ்சிதா வந்து கோவப்படுறத பார்த்து நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு வந்து கோவப்படாத, நான் வந்து சைலண்டாக இருக்கேன்னா மிகப்பெரிய காரியம் வந்து செய்ய போறேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டால் ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்லாத மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அவங்க பாட்டுக்கு வந்து ஜாலியாக இருக்காங்க. என்ன மல்லி நம்மளை வந்து மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, மல்லி என்ன மல்லி என்னை வந்து மறந்துட்டியா, தாலி பிரிச்சு ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பெரியம்மா மறந்துட்டு பார்த்தியா அப்படின்ற மாதிரி எடுத்து, இல்லை பெரியம்மா இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தேன், இப்போ வந்து அவர் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார், அவர் கையில் வந்து பேசிட்டு உங்ககிட்ட வந்து பேசலாரு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அதோடக்குள்ளே நீங்களே அடிச்சுட்டு சொல்கிறாங்க நம்மளுடைய மல்லி. சரி என்ன பெரியம்மா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வேற ஒன்றும் இல்லை மல்லி, ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுத்தோம்ல, அந்த போட்டோவோட ஆல்பத்தை வந்து நான் வந்து உன்னுடைய வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சேன், பார்த்தியா போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பார்க்க வந்து எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, என்ன ஆல்பம் என்ன போட்டோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணி சொல்கிற, உன்னுடைய தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி உன்னுடைய கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோவை தான் வந்து ஆல்பமாக பண்ணி நான் உனக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தேன், ஏன் நீ வந்து பார்க்கலையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லையே பெரியம்மா நான் அந்த மாதிரி எதுவும் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த ராட்சசிங்க தான் வந்து ஏதாவது வந்து பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க மல்லி, நீ வந்து தேடிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா தேடி பார்த்து கிடைக்காத போயிருதுங்க. இந்த ரஞ்சிதா விட்டு ராஜேஸ்வரி கிட்டே போயிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது வந்து போஸ்டர் வச்சா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன போஸ்ட்டு எது எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மலுப்ப பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா என் பெரியம்மா சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுக்கு தான் வந்து போஸ்டல் வந்து ஒரு ஆல்பம் வந்து அனுப்பிடுறாங்கன்னு ஒழுங்காக சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, என்ன உன் பொருள் வந்து எது காணாமல் போனாலும் எங்களை தான் வந்து கேட்பியா, உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து மூளையே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்னை வந்து எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து அனுப்பணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்க, அதனால் வந்து இன்றைக்கி என்னன்னாலே வந்து பண்ணியிருக்கலாம். நானும் வந்து விஜய் வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஃபோட்டோவை பார்த்து வயிறு எரிஞ்சிருக்க மாட்டேங்க, நீங்கள் என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜிமா வந்து ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் வந்து என்ன விஷயம்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அவ ஒரு பக்கம் வந்து புலம்பிக்கிட்டு வந்து இருக்காங்க. கடைசியிலேயாவது வந்து அப்படியே மல்லிக்கிட்ட வந்து இந்த ஆல்பம் இருக்கிற இடத்த வந்து சொன்னாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பத்தை பற்றின விஷயத்தையே வந்து கெஞ்சி ரொம்ப கெஞ்சின மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு ஒரு போஸ்ட் வச்சு அதை வந்து நான் தான் ரிசீவ் பண்ணேன், அதுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது எங்கே அப்படின்ற வரைக்கும் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, அது வேற எங்கேயும் இல்லை, அது வந்து உதவாது தானே, அதனால் வந்து ஸ்டோர் ரூமில் போட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய மல்லிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவங்களுக்கு வந்து சிறப்பாக போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து கூடி சீக்கிரம் வந்து வீட்டை விட்டு வெளியே போட்டு நடிக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.